பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. டெல்லியில தான் உட்காந்துட்டு இருக்காரு இந்த ஆதவர்ஜுனா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் உள்ள இருக்காரு, உள்ளனா வீட்டுக்குள்ள இருக்காரு. ஒரு ஆலோசனை நடத்தி சிபிஐ விசாரணை போகணும்னா அதுக்கான முடிவெடுக்க வேண்டியது புஷி ஆனந்த், அவர் தலைமறைவாக இருக்காரு. அடுத்துன்னா ஆதவர்ஜுனா விஜயம் பேசி கேட்டு போகலாம். அதுக்கான எந்த முயற்சியும் ஆதவர்ஜுனா எடுத்த மாதிரி தெரியல. அவர் தனக்கான முன்ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றத்தில் போடலாமான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா. ஆமாம், விஜய் போகிறாரு அநேகமாக 10ஆம் தேதி அந்த வாக்கில் ஏதோ போகிறதா தகவல். அப்படி ஒரு வேளை போனார்னா அங்கே நான் என் மக்களை நானே கொல்ல துணி வேணாம், நாங்கள் இந்த மாதிரி வர்றோம், இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னா திட்டமிட்டே அனுமதிச்சது யாருடைய குற்றம், அந்த மாதிரிலாம் பேசிட்டாருன்னா முடிஞ்சிருக்காங்க. மக்கள் ஏற்றுப்பாங்களா சார்? வேற என்ன பண்ணுவாங்க? இது வரைக்கும் ஒரு 10 நாள் மேலே ஆகுது, யாருமே வரல, இவரும் வரல. இவர் இப்போ போய் பேசும்போது ஏற்றுப்பாங்களா? அரெஸ்டே பண்ணிட்டாங்க, நீங்கள் பெரிய ஆளை தானே ஆவீங்க. 15 நாள் உள்ளே வைப்பாங்களா? உங்களுக்கு வக்கீல் படம் இருக்குதா? வக்கீல் படம் இப்போ தான் லட்சத்தில் இருக்குதுன்னு தெரியுதா? இப்போ புஷி ஆனந்த் எவ்வளோ ஃபெயிலியர்னு தெரியுதா? தலைவரை இட்டுன்னு இட்டார்த்து போகிறது தான் உட்காட்டமைப்புன்னு பேசினார். அது இல்லைன்னு தெரிஞ்சு நிரூபணம் ஆயிடுச்சா? உட்காட்டமைப்புன்றது வலுவான வழக்கறிஞர் அணி, சீனியர் கவுன்சில்கள், குறைந்தது ஒரு 4-5 பேராவது இருக்கணும். அணி எதுவுமே இல்லையே. அந்த ஆதவர்ஜுனா பெரிய பில்டப் பண்ணியிருந்தார், எல்லாமே தெரியுதா பில்டப்னு? ஏன் விஜய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா, இந்த சைடு காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி அண்ணாமலையும் எடப்பாடியும் மற்றவர்களும் வைக்கும் பொழுது அப்போ மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. ஆமாங்க, அந்த ஆள் தான் வந்தான், எனக்கு என்னன்னு தெரியாமல் வந்தான், திமுர்தனம் பண்ணிட்டு கூட உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தடுத்துருக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல? கோர்ட்டை கேட்குதுல்ல, காலையிலேருந்து அவர்கள் 3 to 10 கொடுத்தோம், அவர்கள் 12 மணின்னு போட்டுக்கிட்டாங்க, அதனால் காலைல 7 மணிலேருந்து ஜனங்க ஏற ஆரம்பித்தாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கோர்ட்டு கேட்குதுல்ல. ஏமாற்றம் அடைஞ்சது, ஒரு ஐடியா இல்லாமல் பண்ணது என்ன கேட்டால் திமுக தான் சொல்லுவேன். விஜய் இந்த மாதிரிலாம் அடித்தா ஓடி போயிடுவாருன்றது இப்போ தான் அவருக்கு லேட்டாக தான் புரியுது. அவருக்கு ஒரு ஆளை ஓரளவு தானே அடி தாங்குவான், இடி தாங்கினா ஓரளவு தான் தாங்குவான். அதுலேயும் விஜய் போன்றவர்கள் எல்லாமே பாசிட்டிவாக பார்த்துட்டு வந்தவங்க. நீங்கள் லைட் அடிச்சோடனே ஒருத்தன் தெரிச்சு ஓட்டாப்பில் 5 நெஞ்சேர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது, இன்னொருத்தர் டெல்லியில் போய் உட்காந்துருந்தாரு. அப்போ இவர்கள் எல்லோருமே தெரிச்சு ஓடணுன்னு விஜய்க்கு என்ன தோணும்? நம்ம கட்சியினுடைய நிலை இவ்வளோ தான் இருக்குது. ஆமாம், நம்ம சிஎம்லாம் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிருப்பார். இப்போ இவர் விஜய் இந்த பேட்டி அளிக்காததை தவிர நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள். இதில் போனதே தவறு தானே? போனது தவறுனா நீ அதானே ஃபஸ்ட் டைம் நடக்குது, நான் எதிர்பார்த்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா போனார். இல்லை சார், ஒரு வாரம் கழிச்சு வராருல சார், அந்த ஒரு வாரத்தில் ஒரு 3வது நாள் 4வது நாள் வந்திருக்கலாம். அந்த வீடியோ அதுலேயும் மன்னிப்பு கேட்கல, அதுதான் நீங்கள் பிரச்சனையாக இருக்குது. அதுலேயும் அந்த வேர்ட்ஸ் நீங்கள் போக்கெல்லாம் மாற்றிக்கணும். சிஎம் சார் பழி வாங்குறீங்களா அப்படிங்கிறாரு. ஆமாம், என்னப்போ வேற என்ன சொல்லுவாங்க? ஒரு கட்சி அவர் எங்கே பழி வாங்கினாரு? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமே அவங்க நிர்வாகிகள், மூர்த்த நிர்வாகிகள் யாருமே வெளியே வரல, சில தலைமறைவு அப்படின்லாம் கேள்விப்படுறோம். இப்போ இந்த விசாரணை கமிஷனுக்கு தாண்டி சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு யார் போட்டால் எது உண்மை சார்? இன்றைக்கி தொலைக்காட்சிகள்லாம் சிபிஐ விசாரணை கேட்டு தாவேகா மனு அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இவர்களுக்கெல்லாம் டெல்லி ரிப்போர்ட்டர் இருக்காங்களா, இல்லை சட்டம் பற்றி ஏதாவது தெரியுமா என்னென்னு புரியல. தாவேகா நேரடியாக சிபிஐ விசாரணையை கோர முடியாது. நீங்கள் அங்கே போனாலே, நீங்கள் ஹைகோர்ட்டில் போனீங்களா, அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் கேட்டிங்களான்ற மாதிரி வரும். ஆர்டிகல் 32 அது பிரகாரம் அவர்கள் தங்களுக்கான நிவாரணத்தை கோரலாம். அதற்கான முயற்சி எதுவும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா டெல்லியில் தான் உட்காந்துட்டு இருக்காரு இந்த ஆதவர்ஜுனா. இவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் உள்ளே இருக்கார், உள்ளனா வீட்டுக்குள்ளே இருக்கார். ஒரு ஆலோசனை நடத்தி சிபிஐ விசாரணை போகணுன்னா அதுக்கான முடிவெடுக்க வேண்டியது புஷி ஆனந்த், அவர் தலைமறைவாக இருக்கார். அடுத்துன்னா ஆதவர்ஜுனா விஜயம் பேசி கேட்டு போகலாம். அதுக்கான எந்த முயற்சியும் ஆதவர்ஜுனா எடுத்த மாதிரி தெரியல. ரெண்டாவது, அவர் தனக்கான முன்ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றத்தில் போடலாமான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா. ஆமாம், இவரை தான் அரெஸ்டே பண்ணல. இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இவர்களை அரெஸ்ட் பண்ணணும் நோக்கம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அரெஸ்ட் பண்ணணும்னா ஆதவர்ஜுனா பண்ணியிருக்கணும்ல.
நிர்மல்குமாரை பண்ணியிருக்கணும்ல, முன்ஜாமீன் ரத்துன்னு. அவர் வெளியே தானே இருக்கார், தலைமறைவு இல்லைல்ல. அந்த மாதிரி பண்ணுற ஐடியா இல்லை. ஆனாலும் இவர்கள் பயம். புஷி ஆனந்துக்கு மட்டும் தனிப்படையான பயம் யாரும் தனிப்படையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்டேஷன் வந்து பெட்ரோல் வண்டி வெளியே போனாலே தனிப்படைன்றுவாங்க நம்ம ஆளுங்க. தனிப்படை கிளம்பியது, டெல்லி நோக்கி கிளம்பியது. அதனால் அதெல்லாம் கிடையாது. இந்த வடிவேல் ஜோக் வருமே, மலை குன்றுலெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருப்பார், மரியாதையாக வெளியே வந்துரு அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி கதை தான் இருக்குது. அவர் புஷியானந்த அரசு இனிமேல் போலீஸே பார்த்து உங்களை கைது பண்ணும் எண்ணம் எங்களுக்கு இல்லை, நீங்கள் சரணடைந்தாலும் நாங்கள் உங்களை கைது செய்ய போவதில்லை, ஆகையால் தயவு செய்து வெளியே வாருங்கள் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போட்டு அடிச்சு விட்டா தான் உண்டு. அது வரைக்கும் வரமாட்டார். கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்படியே ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கோம் சார் தேர்தல் முடிகிற வரைக்கும், அப்போ தான் சார் கட்சியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, அதனால் தேடுறோன்னு உருட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனால் இப்படி போய்கிட்டு இருக்குது. முன்ஜாமீன் கேட்டு போட்டிருக்காங்க. அது ஹியரிங் வந்துச்சுன்னா அனைவரும் முன்ஜாமீன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வீரர் வெளியே வருவார். வெளியில் வந்தால் எவ்வளோ பெரிய அசிங்கன்றது அவங்களுக்கு தெரியல. பல தலைவர்கள் தைரியமான இந்த மாதிரி டைமில் இக்கட்டான நேரத்தில் தான் ஒருத்தருடைய தைரியமும் அவர்களுடைய துணிச்சலும் வெளிப்படும். அதை வச்சு தான் அவர்களுக்கு வாழ்நாளில் மரியாதைன்றது இருக்கும். இது விஜய் உட்படம் தானே? விஜய் தான் தைரியமாக தானே இருக்காரு. என்னை கைது பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, நடவடிக்கை எடுக்குன்னா எம்எல்ஏ எடுக்குன்றாரு. அது துணிச்சல் தானே. ஓடி ஒளிஞ்சாரா? அந்த சம்பவத்தப்போ ஓடி ஒளிஞ்சிட்டார்ல சார், வெளியே வரல. 1 வீக் அப்புறம் தான் வீடியோ வருது. இருக்குங்க. நீங்கள் அவர்லாம் இந்த மாதிரி வாழ்க்கையில் சந்திச்சே இருக்க மாட்டாங்க. 41 பேர் இறந்துட்டாங்க, நம்மளால இறந்துட்டாங்கன்னா ஒரு பதற்றம் இருக்கும்ல, அதை மீறுறது தலைமை பண்பு. அது இவர்கள்ட்ட நான் தான் சொல்கிறேனே, இவர்களுக்கு அந்த மெச்சூரிட்டியே இல்லைன்னு. அப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க பயந்து போய் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கூட தான் இருக்காங்களே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம். பண்ண வேண்டியதானே சார், பேட்டி கொடுங்க சார் சொல்ல வேண்டியதானே. எல்லாருக்குமே கூடகிறவனுக்கே இந்த இதுனா இவர் நடிகர் தானே, வெறும் புகழ்ச்சியே பார்த்துருப்பாரு. கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி விஷயத்த உடனே தூக்கி அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டுருவாங்க, அப்படியே நேராக கூட்டு போய் கருப்பு கவனம் மாட்டி கூட்டுருவாங்கன்ற அளவுக்கு பயப்படுவார் அவர். அதனுடைய விளைவு தான் பேட்டி கீட்டிலாம் கொடுக்காம போனது. பேட்டி கொடுக்குறதுன்றது தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அது ஆனால் 2 நாள் பொறுத்து நீங்கள் நான் இங்கே தான் இருக்கேன், என்னை கைது பண்ணால் பண்ணிக்கங்க, அதான் எம்எல் நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த தைரியம் இருக்குல்ல, அது புஷிக்கு இல்லையே. நீ வாட்டில் கூட்டங்கள் கலந்துக்கிட்டு போயிட்டு வந்து அரெஸ்டே பண்ணிட்டுமே என்ன கேட்டு போகுது. உள்ளே தான் இருந்துட்டு வாங்க. உனக்கு கொண்டு போய் இந்த வாவு சிதம்பரம் மாதிரி அரை டவுசர்லாம் போட்டு செக்கு கையில் கொடுத்து அப்படியே இழுத்துட்டு போக சொல்ல போகிறாங்க. கரூர் மக்கள்லாம் கோபமாக இருப்பாங்க, இந்த தாவேக்காரன் வந்தாலே ஒரு கலவரம் ஆயிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. எது வேணாலும் கிளப்பி விடுவார்கள். நீங்கள் மக்களை நேரடியாக சந்திச்சிங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். சரி, நான் சொல்கிறேன், இதே சொல்கிறவர்கள் தான் சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா அந்த 41 குடும்பம் விஜய் ஒரு வார்த்தை கூட தப்பாக சொல்லலை அப்படின்னு. ஆனாலும் இவர்கள் வேண்டிய ஆட்கள் எல்லாம் அங்கே அனுப்பிச்சி பேட்டிகள் அதுன்னு எடுத்து அந்த குடும்பம் திட்டுற மாதிரி ஏதாவது அந்த குடும்பத்தை வாய் பிடிங்கி திட்டுற மாதிரிலாம் பதிவு பண்ண பார்க்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் இப்போ விஜய் போகிறாரு அநேகமாக 10ஆம் தேதி அந்த வாக்கில் ஏதோ போகிறதா தகவல். அப்படி ஒரு வேளை போனார்னா முடிஞ்சு போச்சு. அங்கே நான் என் மக்களை நானே கொல்ல துணி வேணாம், அந்த எண்ணம் கொஞ்சமாவது எனக்கு இருக்குமா, நாங்கள் இந்த மாதிரி வர்றோம், இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னா திட்டமிட்டே அனுமதிச்சது யாருடைய குற்றம், அந்த மாதிரிலாம் பேசிட்டாருன்னா முடிஞ்சது கதை. மக்கள் ஏற்றுப்பாங்களா சார்? வேற என்ன பண்ணுவாங்க? இது வரைக்கும் ஒரு 10 நாள் மேலே ஆகுது, யாருமே வரல, இவரும் வரல. இவர் இப்போ போய் பேசும்போது ஏற்றுப்பாங்களே, நமக்கான தலைவர் எல்லாம் ஏற்றுக்குவாங்க. எல்லாமே மாறிடுங்க. ஜெயலலிதாவுக்கு 96 ஜனங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தது. அதே மக்கள் தானே 98 30 சீட்டு கொடுத்தாங்க, எம்பி சீட்டு. எங்கே போச்சு? அதனால் இது எல்லாமே அந்த நேரத்துக்கு இவர்கள் இன்னொன்று கோபம் இருக்குது. அது ஐயோ யூயோ யூயோ யூயோன்னு போட்டதெல்லாம் யார்? சமூக வலைதளத்தில் பேசுனது யார்? ஆதரவு பத்திரிகையாளர்கள். இன்னொரு பக்கம் துள்ளுனது யார்? அரசியல் விமர்சகர்கள். இது எல்லாத்தையும் பெருசாக்குனது யார்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். விஜய் சைடில் யார் இருக்கா பேசுறதுக்கு? யாருமே இல்லை. 1-2 பேர் பேசினாலும் அவங்களுக்கு தான் மிரட்டல். இல்லை, அவங்களே பேச மாட்டாங்களே, அதுதானே பிரச்சனையே. அதுதான் இன்மெச்சூரிட்டி தானே. தெரியுதா? இவர்களுக்கு சந்தோஷத்தையே பார்க்குறவங்க கஷ்டம் வரும்போது ஓடிடுறாங்க. இந்த வாய் புகழ், மைக் புகழ், ராஜ்மோகன் பேச வேண்டியதானே. ஒவ்வொரு மீடியாவுக்கு அவர் மேலே ஏதோ வழக்கு ஏதோ இருக்கா? ஒன்றும் கிடையாது. தலைமறைவுன்னு கேள்விப்பட்டேன். அதான் எதுக்கு பயப்படணுன்றான். அரெஸ்டே பண்ணிட்டாங்க, நீங்கள் பெரிய ஆளை தானேங்க ஆவீங்க. 15 நாள் உள்ளே வைப்பாங்களா? உங்களுக்கு வக்கீல் படம் இருக்குதா? வக்கீல் படம் இப்போ தான் லட்சத்தில் இருக்குதுன்னு தெரியுதா? இப்போ புஷி ஆனந்த் எவ்வளோ ஃபெயிலியர்னு தெரியுதா? உட்கட்டமைப்பு நான் திரும்ப சொன்னேன், இப்போ தெரியுதா? தலைவரை இட்டாத்து போகிறது தான் உட்கட்டமைப்புன்னு பேசினார். அது இல்லைன்னு தெரிஞ்சு நிரூபணம் ஆயிடுச்சா? உட்கட்டமைப்புன்றது வலுவான வழக்கறிஞர் அணி, சீனியர் கவுன்சில்கள் குறைந்தது ஒரு 4-5 பேராவது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீனியர் கவுன்சில் தான் முடிவு பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு அனுபவம் வாய்ந்த வழக்காடு மன்றத்தில், நீதிமன்றத்தில் வாதாடுகின்ற வழக்கறிஞர்கள்.
இவர்களெல்லாம் போட்டு வச்சுருந்தா அவர்களுக்கு தெரியும் இதை எப்படி கொண்டு போனோம் ஏன்னு. சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒருத்தர் 2 பேராக பேட்ரான் மாதிரியாக போட்டிருக்கணும் அந்த வழக்கறிஞர் அணிக்கு. அப்போ அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணலான்னு ஐடியா கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீ எதுவுமே இல்லையே. அந்த ஆதவ அர்ஜுனா பெரிய பில்டப் பண்ணியிருந்தார், எல்லாமே தெரியுதா பில்டப்னு. இல்லை அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, மக்கள் எங்கள் பக்கம் தாங்க அப்படின்ட்டு போகிறாரு. வேற என்ன சொல்ல முடியும்? மக்கள் எங்கள் பக்கம் இல்லைன்னா சொல்ல முடியும்? பல வழக்குகள் போடுறாங்க அப்படிங்கும்போது மக்கள் எங்கள் பக்கம்ட்டு போகிறாரு. அது உண்மைதான். அது மக்கள் விஜய் பக்கம் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பெருசாலாம் வெறுத்து இல்லை. இவர்கள் எடுத்த சர்வேலேயே விஜய்க்கு 60% மேலே ஆதரவு இருக்குன்னு தான் வருது. நீங்கள் முதல்ல பேசுனது மக்கள் பேரில் பேசுனது எல்லாமே வந்து யார் பேசுனா அப்படின்றதையும் எடுத்து போட்டாங்க. அதனால் மக்கள் போர்வையில் பேச வச்சு எடுத்து போகிறதெல்லாம் கணக்கு இல்லை. ஜனங்க வந்து இப்போ அண்ணாமலையுடைய பேட்டி, எடப்பாடி பழனிசாமியுடைய பேட்டி, அப்புறம் சில பேருடைய தகவல்கள்லாம் வரும்பொழுது ஏன் விஜய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா, இந்த சைடு காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி அண்ணாமலையும் எடப்பாடியும் மற்றவர்களும் வைக்கும் பொழுது அப்போ மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. ஆமாங்க, அந்த ஆள் தான் வந்தான், எனக்கு என்னன்னு தெரியாமல் வந்தான், திமிர்தனம் பண்ணிட்டு கூட உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தடுத்துருக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்க வேண்டியதானே, நீங்கள் கைது செஞ்சுருக்க வேண்டியதானே? இல்லை கோர்ட்டை கேட்குதுல்ல, காலையிலேருந்து அவர்கள் 3 to 10 கொடுத்தோம், அவர்கள் 12 மணின்னு போட்டுக்கிட்டாங்க, அதனால் காலைல 7 மணிலேருந்து ஜனங்க ஏற ஆரம்பித்தாங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கோர்ட்டு கேட்குதுல்ல. தண்ணி பாட்டில் இன்றைக்கி கூட யாரோ பேசியிருக்காங்க, தண்ணீர் பாட்டில் வந்து அங்கே இவ்வளோ மக்கள் கூடுறாங்கன்னா போலீஸு அவங்களையாவது தண்ணி பாட்டில் கொடுங்கயான்னு சொல்லணும். ஏன்னா ஸ்டாம்பேடானா முதல் காரணம் டீஹைட்ரேஷனு, செகண்டு மூச்சு திணறல். இப்போ இது ரெண்டுத்தையும் தடுக்கணும்னா அந்த இடத்துக்குரிய ஸ்பேஸ் எவ்வளோ ஜனங்க கூடலாம் இந்த இடத்துல, அதுக்கு மேலே கூடிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள தடுத்து திருப்பி அனுப்புகிற வேலை, இல்லாட்டி அவங்கள வெளியேற்றுக்கிற வேலையை பண்ணணும். ரெண்டாவது தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாடை போலீஸ் சைட்லையாக பண்ணியிருக்கணும்ல. அவங்களே செலவு பண்ணலனாலும் காவல்துறை பண்ணியிருக்கணும். சரி, காவல்துறை பண்ணலனாலும் அந்த நிர்வாகிகளை வான்னு கூப்பிட்டு தண்ணி ஏற்பாடு பண்ண உடனே அந்த வேலையாக பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அண்ணாமலையும் எடப்பாடியும் மற்றவர்களும் வைக்கும் பொழுது, பிரேமலதாவும் வைக்கும் பொழுது அது 2 பக்கம் இதை பற்றி தெரியாதவங்க கூட ஆமாம்ல கரெக்டு தான் இல்லை, விஜயை மட்டுமே நம்ம நினச்சிருந்தோமே அப்படின்ற ஒரு சிந்தனை வருதுல்ல. அது வந்து நீங்கள் மாறும். ஆனால் ஒரு தாவேக்க மேலேயும் இருக்குல்ல சார், அவங்க மேலேயும் சில தவறுகள் இருக்கு, 100% இருக்கு. ஆனால் அவங்க சொல்றது என்னன்னா அந்த வீடியோலையும் சொன்னது ஃபுல்லாமே அரசு மேலே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் நீங்கள் பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போயிட முடியாது. நீங்கள் வந்து பெரம்பலூரை மாதிரி இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணி போயிருந்து அங்கே பெரிய ஸ்டாம்பேட் ஆயிருந்ததுன்னா உங்களை குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? போலீஸை தான் சொல்லுவாங்க. ஏன்பா அவர் தான் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு போயிட்டார்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. இன்னொன்று கூட்டம் கலைஞ்சிருக்கும், கூட்டம் கலைய ஆரம்பித்தாலே பாதி நெரிசல் குறைஞ்சிரும். எப்படி விஜய் போனோன்னு அப்படியே குறையுது, சருன்னு குறைஞ்சது இல்லை. அப்போ விஜயை பேச்சை கேட்கறத விட பார்க்க வரவன் தான் அதிகம். விஜய் எப்படி அந்த கூட்டத்தை தாண்டி போகிறாருன்னு தெரியல. அது ஒன்று இருக்குது. அவர் போக போக நெரிசல் தான் அந்த அடுத்த கூட்டத்துக்குள்ள. நீங்கள் விஜய் நம்ம திரும்ப நான் ஒரு விஷயம் வலியுறுத்திட்டே இருந்தேன், இந்த ரோட் ஷோ நடத்துறது தவறு. ஜெயலலிதா மாதிரி வந்து வெளிப்பாடு ஏதாவது வச்சு இறங்கி பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதை நான் எல்லா இடத்துலையும் வலியுறுத்தியிருக்கேன். அப்படி பண்ணியிருந்தால் பாதி பிரச்சனை, இன்னொன்று நேரத்துக்கு வந்தால் மீதி பிரச்சனை தீர்ந்துருக்கும். அப்போ எனக்கு என்னென்ன டைமை வேஸ்ட் பண்ணி ஜனங்களை சேர விட்டு 4 மணிக்கு மேலே ஒரு க்ரௌடு ஏறுதில்ல. ஏற்கனவே காலைல 7 மணிலேருந்து ஒரு க்ரௌட் நிற்கிது, அதுக்கு தண்ணி இல்லை, மூச்சு திணறல, அதுன்னு 4 மணிக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக வர்றான். அவன் வந்து எவ்வளோ பவராக வந்து உள்ளக்க நெருக்குவான். அதுக்கு பிறகு இவர் ஒரு கூட்டத்தை கூட்டு வர்றாரு. இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்? அப்போ அதுக்கு யார் பொறுப்பு? அந்த பொறுப்பு இவங்களுக்கு இருக்குல்ல. எனக்கு என்னென்ன நான் இல்லைங்க அப்படிலாம், அதை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு இவர் பேசும்போது 41 குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஏன்னா அவங்க கூட கட்சியை சேர்ந்தவங்க அதை பண்ணல. ஆனால் இதெல்லாம் பண்ணாமே விஜயை வந்து இவங்க திட்ட அவர் என்னப்பா பண்ணுவார்ன்ற மாதிரி தான் இது ஒரு சிம்பத்தியாக மாறுது, விஜய்க்கு மாறுது. அதுதான் பிரச்சனை. அது சரியான. நீங்கள் இந்த கோவப்படுறது திட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமூக வலைதளத்தில் திட்டுறவங்கள தான் இருப்பாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளரவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு இந்த விவகாரத்தில் இந்த ஒரு மாப் மென்டாலிட்டியில் மாட்டிக்கிட்ட ஆளாவோ இருப்பாங்க. நீங்கள் திருப்பி போய் சமூக வலைதளத்தில் போய் பார்த்தா இல்லை சார், இப்போ களத்தில் இருக்கவங்களுக்கும் விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல வரல. எந்த தப்பும் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்துட்டார், நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற மாதிரி தான் வரும். அதனால் 2 விதமான இதுதான் வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக கேட்குறாரு, அரசு மேலே தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்படிங்கும்போது டிடி வந்து எதிர் விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து குலநரித்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு எடப்பாடி மேலே சொல்லிட்டு முதல் டைம் வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு. இது எல்லாமே எங்கே கலந்து எங்கே ஆர்ஜின் ஆகுது சார்? இது
இப்போ அதிமுக தொண்டர்கள் எடுத்துக்கிட்டால் அவருடைய பிரதான இதுவே வந்து திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பில் எவ்வளோ உறுதியாக இருக்கணும். இப்போ ஓபிஎஸ் என்ன பிரச்சனை வந்ததுன்னா திமுக எதிர்ப்புன்றதில் பின்வாங்கினார், அவரோட கை கோத்துக்கிட்டாரு, அவர்களுக்கு கருவியாக இருந்தார், அண்ணாமலை கூட கை கோத்துக்கிட்டாரு, அதிமுகக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தினார்னு ஒரு கட்டத்தில் அவருக்கு ஆதரவே இல்லாமல் வெளியே போனார். வெறும் ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர்கள், 2-3 எம்எல்ஏக்கள்னு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் வந்து இன்றைக்கி குழந்தைத்தனமாக பேசுகிறேன்னு இவரை பேசுகிறாரு. அவருடைய அரசியல் அனுபவம் இவருடைய அரசியல் அனுபவம் எடுத்தால் அவர் எங்கேயோ இருப்பார். 74 அவர் பார்ட்டிக்கு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இவர் வந்து 99-98 பீரியடில் சசிகலாவுடைய உறவினர்ன்ற முறையில் கட்சிக்குள்ளே வந்தார். இவருக்கு என்ன அரசியல் அனுபவம் பற்றி குழந்தைத்தனம் பேசுகிறாரு. இன்னொன்று இவர் இந்த நிரந்தர அதிமுகக்காரர் இல்லை, ஒரு அதிமுகவை தொண்டராக ஈர்க்கப்பட்டு போராடி மேலே வந்தார்னா அந்த இது இருக்கும். இப்போ ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் எடுத்தாலே இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் தலைமையால் மேலே கொண்டு வரப்பட்டவங்க. அப்போ அவர்களுக்கு அந்த இயல்பான ஒரு போராட்ட உணர்ச்சி இருக்குல்ல, அது கிடையாது. டிடிவிக்கு எடுத்தவொடனே நேராக வந்தோடனே எம்பி பதவி, பெரியகுளம் எம்பி, கட்சியுடைய பொருளாளர் பதவி, இதெல்லாம் கொடுத்தோன்னா ஆடாத ஆட்டம் ஆடி எல்லாரையும் மரியாதை குறைவாக பேசுறது. இதெல்லாம் இன்றைக்கும் எல்லா அதிமுகவில் டிடிவியுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது இந்த மரியாதை குறைவான பேச்சு அப்படின்றது. எப்போ பேசுகிறாருன்னா ஜெயலலிதா இறந்த பிறகு, சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு இவர்கள் கையில் ஆட்சி இருக்குது, இவர் தன்னுடைய அடிப்படை விஷயங்களே புரியாமல் மரியாதை குறைவாக பேசுறதுன்றதெல்லாம் நடந்தப்போ சும்மா இருக்கிறவங்க கூட கோபம் வரும்ல. ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சி இது ஜெயலலிதா இருந்த கட்சி, அவங்களுக்கு பயந்துருந்தோம் ஓகே, சசிகலா அவங்களுக்கு பயந்துருந்தோம் ஓகே, நீங்கள் யார் நாங்கள் ஏன் உங்களுக்கு பயப்படணும்? ஜெயலலிதா இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரல, இப்போ மறுபடியும் உங்கள் சித்தி கூப்பிட்டு பதவி கொடுத்துட்டு போயிருக்காங்க, நாங்கள் ஏன் உங்களுக்கு பயப்படணுன்ற ஒரு கோபம் வரும்ல. அந்த கோபம் தான் அவருக்கு எதிராக மாறிச்சு. அப்போ அதை வேறு மாதிரி அவர் ஒரு அதிமுக அணி, நம்ம ஆட்சி செய்யணும், நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் நம்ம இப்படி பண்ணுவோன்ற மாதிரி எண்ணமாக இல்லை. அதோடைய விளைவு தான் பிஜேபிலாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சது. அப்படிப்பட்ட டிடிவி வெளியேறினார். 18 எம்எல்ஏட 21 பேர் 3 பேர் திரும்பினாங்க, 18 பேரோட வெளியேறினார். இன்றைக்கி அவர் கூட இருந்த பாதி பேர் திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்காங்க. செந்தில் பாலாஜியோ தங்க தமிழ் செல்வனோ அதிமுகவில் இருக்காங்க. இன்னும் பலர் திமுகவில் இருக்காங்க. இன்னும் பல பேர் அதிமுகவுக்கு திரும்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் இவர்கிட்ட வெளியில் போனாங்க, அப்புறம் இறந்தும் போயிட்டாங்க. புகழேந்திலாம் வெளியில் நிற்கிறார். இப்படிப்பட்ட டிடிவி தனிமரமாக நிற்கிறாரு. செந்தமிழன் ஒருத்தன் தான் கூட இருக்கார். அப்போ செந்தமிழன் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க நபர் இல்லை. சில மாவட்டங்களில் அப்படி இப்படி நிர்வாகிருக்காங்க. பல மாவட்டங்களில் அமமுகலேருந்து அதிமுகவுக்கு திரும்பிட்டாங்க. இவர் இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போனவரை அதிமுகவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அண்ணாமலை மூலியமாக அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அண்ணாமலை அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தார். இந்த ஊடகங்களும் நீ நல்லா பாருங்கள், ஊடகங்கள் இவரை தூக்கிட்டு சுமப்பாங்க டிடிவியை. ஏன்னா அதிமுக எதிரான கருவி இவர். சும்மா அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்தார், இவர் செங்கோட்டையிலே பிடிச்சி சுற்றலையா அந்த மாதிரி. இப்படி தான் இவர் பேர் இருக்க தவிர 2021 இருந்த பவர் அவர்கிட்ட இல்லை. அப்போ இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. இது காமெடின்னு அவருக்கே தெரியும் இந்த கோரிக்கை. ஆனால் அந்த ரிப்போர்ட்டருக்கு தெரியலையா, சார் என்ன சார் காமெடி பண்ணிட்டுருக்கீங்க? அப்போ பவராக இருந்தப்போ உங்களுக்கு 1.5% தான். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற 90% பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கும்? சரி, அதே வாக்கு சதவீதமே இருக்கட்டும் வச்சுக்கோங்க. பாஜக அதிமுக இணைஞ்சிருக்காங்க. அதிமுக தலைமையில் தான் நீங்கள் கூட்டணி இங்கே அமையப்போகுது. அந்த தலைமையை மாற்ற சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த கோரிக்கைக்கு என்ன வலு இருக்கும் அப்படின்னு கேட்கணும்ல. நீங்கள் வைக்கிறது உங்களுக்கே வினோதமான கோரிக்கையாக தெரியலையா சார் அப்படின்னு கேட்கணும்ல. இந்த அங்கே அனுப்புகிறானுங்களே எடிட்டருங்க, அவனுக்கு தெரியும் இப்படி கோரிக்கை இருக்குதுன்னு. ஆனால் அசைன்மெண்ட் அப்படி இல்லைல்ல. எடப்பாடிக்கு எதிராக கேளு அவர்கிட்ட, அவர் நல்லா பேசுவார், அதை எடுத்துகிட்டு வா போடலாம். இதுதான் அசைன்மெண்ட்டு. எடப்பாடியை நீக்கும் முறை ஓய மாட்டேன், எடப்பாடி முதல்வராக வர விட மாட்டேன், ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்கணும். இது எப்படி நடக்கும்? அவர் வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. அது எப்படி அவர் நினச்சா ரோட்டில் இப்போ இவர் முக ஸ்டாலின் கூட நினைப்பார், உதயநிதி கூட நினைப்பார். அந்த கட்சி தான் நினைக்கணும். இப்போ எடப்பாடி வந்து முக ஸ்டாலின் திமுக விட்டு வெளியேறணும்னு நினைப்பார், உதயநிதி ஸ்டாலின் கையில் கட்சி போகக்கூடாதுன்னு நினைப்பார். அது அந்த கட்சியில் முடிவு பண்ணணும். நினைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு டிடி உரிமை இருக்குது. ஆனால் அதை கோரிக்கையாக வைக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்குது? அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு யார் முடிவு பண்ணணும்? அதிமுக தான். அதிமுக தானே முடிவு பண்ணணும். அதிமுகவில் இருக்கிறவங்க தானே முடிவு பண்ணணும். அவங்க யாரை முடிவு பண்ணியிருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி. கூட்டணிக்கு வர்ற கட்சியே முதல்ல கேட்க முடியாது. இப்போ அண்ணாமலை நயினா நாகேந்திரன் போயிட்டு எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் மைனாரிட்டியில் இருக்கீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள்
மினிமம் தான். அப்போ நீ கூட்டணி அமைக்கணும், திமுக வீழ்த்தணும், தொகுதி பங்கீட்டில் இவர் கம்மியாக கொடுக்கணும்னு நினைப்பாரு, அவர் கொஞ்சம் கூட வாங்கணும்னு நினைப்பார். இதுதானே அரசியல். இதை தாண்டி அமித்ஷாவே நினச்சா கூட நீங்கள் எடப்பாடி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா எப்படி? இங்கே அப்படி தான் ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா வந்து எடப்பாடியை தூக்கிட்டு இப்போ புதுசாக அரசியல் மேதைகள் அரசியல் முளைக்கிறாங்கல்ல, அவங்க கூட எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு அமித்ஷா ஒரு ஆளை கொண்டு வருவார்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அடிப்படையிலே பொருந்தாத விஷயங்கள்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் எடப்பாடி இல்லைங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கூட்டணி வேணான்னு டெல்லி நான் வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இப்படி போயிடுவாங்களோன்ட்டு தானே அவ்வளோ அவசரமாக சேர்ந்தாங்க. இப்போ கூடுதல் போனஸாக இவரே இங்கே வர்ற மாதிரி ஒரு இதாகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணி இறுகி போயிட்டு நேரத்தில் காமெடி பண்ணிட்டு இருந்தா, இந்த காமெடியை போய் பெருசாக பேட்டி எடுத்து போட்டுருந்தா அப்போ இதெல்லாம் நரேட்டிவ்னு தெரியுதா? இதுதான் பிரச்சனை. அதனால் அவர் பேசுவார், என்ன வேணால் பேசுவார், அவர் பேசுறதே தமாசுன்னு தெரியும். புரியுதா? ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க வச்சுக்கிங்க, நான் வேலைக்கு சேர ரெடி சார், செக்யூரிட்டி வேலைக்கு நான் வர தயார், ஆனால் உங்கள் கம்பெனி சேர்மனை மாற்றுங்க, அவர் இருக்கிற வரைக்கும் நான் வர மாட்டேன்னா காமெடி தானே. இப்போ அது மாதிரி தானே ஆகுது. நீங்கள் ரொம்ப மைக்ரோ பார்ட்னர், பாஜக என்டிஏ கூட்டணியில் நீங்கள் மைக்ரோ பார்ட்னர், உங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க? ஒரு வேளை எடப்பாடி ஓகே அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கட்டுங்க, இது டிவி அமமுக இருக்கட்டுங்க அப்படின்னா எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க? 3 இல்லை 5? 5க்கே நீங்களே தயக்கப்படுறீங்க. 3லேருந்து 5 சீட்டு வாங்குற ஒருத்தர் 100 சில்லற சீட்டில் நிற்கக்கூடிய கட்சியுடைய தலைமையை மாற்ற சொல்கிறதுக்கு காமெடியாக இல்லை. அதனால் இது ஒரு பேசு பொருளாக மாற்றுறது சிக்கல் தான். இது ஒரு தேவையில்லாத ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது விஜய் இங்கே வருவார் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த கூட்டணிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவார் அப்படிங்கும்போது அதுக்கான தேவை இருக்கா? அந்த சூழல் நிலவிட்டு இருக்கா? அந்த சூழல் உருவானதுனால தானே தேவையை நோக்கி நகர்றாங்க. தேவை இருக்கான்னா என்டிஏக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது. விஜய் கூட்டணிக்குள்ளே வந்தால் இன்னும் வெற்றி உறுதின்ற தேவை அவர்கள் இருக்குது. இவர்கள் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி தெரிஞ்சு போச்சுல இந்த கட்சி, நாங்கள் தான் முதலமைச்சர், நாங்கள் தான் என்ன சக்தி, பிரதான சக்தியா, ஆமாம் அந்த சக்தி ஏதோ ஒரு சக்தி, நாங்கள் தான் திமுக டிவிகே திமுக இப்படி பேசி இந்த கட்சி நம்ம முதலமைச்சராவது எந்த பிரச்சனையும் இல்லையே என்கிற அளவுக்கு தான் ஓடி இருந்தார். கூட வந்த வழங்காத ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அப்புறம் வீரமான புஷி ஆனந்த், அவர் இனிமேல் வீர தலைவர்னு பேர் வச்சிடலாமா? எப்படி வைக்கலாம்? நல்ல பேரை அவன் வைக்கணுமே, அஞ்சா நெஞ்சன் புஷி ஆனந்த். இல்லை, இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்தார். அஞ்சா நெஞ்சனாக இருந்தாரா? ஆமாம், ரசிகர்கள் மத்தியில் அப்படி தான் இருந்தார். ரசிகர்கள் மத்திய அவங்க ஆளுங்க மத்தியில் அவர் அஞ்சா நெஞ்சன் தனத்தை தான் இதில் பார்த்தோமே, நம்ம ஃபேம்லெட் கொடுத்தாங்களே அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தில். பார்க்க போனவர் உட்கார வச்சாங்களா, சார் கொஞ்ச நேரம் உட்காருங்க சார்ட்டாங்க. ஐயோ, நம்மளை அப்படியே கூப்பிட்டு போய் கருப்பு துணியை மாட்டி தூக்கில் போட போகிறான்ற லெவலுக்கு உட்காந்துருந்தார். பார்த்தீங்களா? வெளியில் வந்தார், பேச வேண்டியதானே, தைரியமாக பேட்டி கொடுக்க வேண்டியதானே, இன்றைக்கு இந்த மாதிரி மாணவிக்கு கொடுமை நடந்திருக்கிறது, விடமாட்டோம், நீதி கிடைக்கும் முறை போராடுவோம், ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதானே. வந்ததுக்கு அவுத்து விட்டோன்னே இந்த காட்டில் மிருகங்களை கொண்டு போய் பிடிச்சி வெளியில் பிடிச்சி காட்டில் கொண்டு போய் கூண்டை திறந்து விடுவாங்க. திறந்து விட்டோன்னா அது எப்படி ஓடும் பார்த்துறீங்களா? துடிக்க காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சிரும். அந்த மாதிரி ஓடி மறைஞ்சார். ஞாபகம் இருக்கா? அத்தகைய அஞ்சா நெஞ்சர், அந்த அஞ்சா நெஞ்சர் புஷி இவர்கள்லாம் வந்து பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யதார்த்தம் ஒரு சின்ன இடர் வந்த உடனே தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஆச்சு. நீங்கள் அஞ்சா நெஞ்சரையே தேடுற லெவலுக்கு போகுது. அப்போ இப்படிப்பட்ட அஞ்சா நெஞ்சர்களை வைத்திருக்கிற விஜய் அவருடைய கட்சியுடைய நிலை என்னன்றது அவருக்கு, தன்னுடைய உயரம் என்னன்னு அவருக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது நமக்கு ஒரு துணை இவர்கள் தான், இல்லாட்டி நம்மளை அடித்து மிரிச்சு கரப்பாம்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாங்கன்னு தெரியும். அதனால் அவர் வந்து அங்கே லைட்டாக மாறுறாரு. உடனே அவருக்கு கப்புன்னு பிடிச்சினாங்க, வாங்க வாங்க இதுக்கு தான் கூப்பிட்டோம், வாங்க நான் பண்ணித்தரேங்க அப்படி இப்படி. இப்போ கொஞ்சம் அப்படி பேச்சுவார்த்தை நகர்ந்துக்கிட்டே போகுது, கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போகுது. இவர் கொஞ்சம் அப்படி லைட்டாக தயக்கப்பட்டுருக்காரு. அநேகமாக அது பாசிட்டிவாக போய் முடிஞ்சிடும். அப்படி ஒரு வேளை முடிந்தால் கிட்டத்தட்ட அந்த கூட்டணி வெல்றதுன்றது யாரும் திமுககாரங்கள ஒத்துக்கிறாங்க. நான் பேசின நேரத்துலாம் கொஞ்சம் பேர்ட்ட பேசணும் போது முடிஞ்சிச்சு சார். அதாவது பாஜக அதிமுக தாவேக இணைந்தால் பாமக இணைந்தால் திமுக காலி. வேற என்ன, கிட்டத்தட்ட 50% வாக்குகள் மேலே வந்துடும்ல. 50% மேலே வாக்கு வந்தால் நீங்கள் 2019 50க்கு மேலே வந்தப்போ அதிமுக காணா போச்சு. இல்லை முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே சார், நாங்கள் வந்தால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, டெபுட்டி சிஎம், அதெல்லாம் இவரோட கொடுக்கலாம்.
அதை தான் சொல்கிறேன். இந்த தயக்கம் எப்படி வர்றது, எப்படி இணையிறது, எங்களுடைய கௌரவம் என்ன, பாசிசம்னு பேசிட்டோம், அப்போ இது பண்ணுறது. அப்போ கொஞ்சம் பேர் வேலைக்கு சொல்லணும், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு. அது மாதிரிலாம் பேசியிருக்காரு கலைஞர்லாம். பண்டார பரதேசிகளின் கட்சின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் அவரே வந்து இந்த கட்சி மாதிரி, இந்த தலைவர் மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னுலாம் சொல்லியிருக்காரு. 5 வருஷம் ஆட்சியை செஞ்சுட்டு 5ஆவது வருஷம் கழட்டி விட்டுக்கிறாரு. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணம். தமிழின தலைவர், உலக தமிழர்களுக்கு தலைவர்னு சொன்னார். 2009 தமிழினம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட போது, அழித்தொழிக்கப்பட்ட போது 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு போயிட்டார். அந்த தேர்தலில் கலைஞர் தோற்றுருவார்னு எதிர்பார்த்தா பெருவெற்றி பெற்றார். அதனால் இதெல்லாம் அரசியலில் சகஜம். கலைஞருக்கு அந்த பல்ஸு தெரிஞ்சிருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள் உதாரணமாக காமிச்சா அது வந்து அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் ஒரு புத்திசாலியான தலைவர்னு சொல்லலாம். இப்போது 1 ஸ்டெப் பேக்வேர்டு போகிறேன். ஏன் போகிறேன், இந்த அளவுக்கு திமுக போவாங்க நான் எதிர்பார்க்கல. அப்போது இந்த கட்சி நாங்கள் வந்து ஒரு சேர 2 பேரும் எதிர்த்தோம். ஆனால் தமிழக அரசியலை பொறுத்தவரை உடனடி மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்படணும். அதற்காக நான் அதிமுகவோட கைகோர்ப்பதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒன்றும் பிஜேபியோட கோக்கல, அவங்க பிஜேபியோட இருக்காங்க. சிபிஎம் எப்படி காங்கிரஸ் கூட சேர்த்து இருக்குது, 2 பேருமே திமுகவோட இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் திமுகவோட இருக்கோம். எங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சி அகற்ற பண்ணணும். அந்த ஒரே கொள்கைக்காக அந்த கருத்து உள்ளவர்களோட கரம் கோர்க்கிறேன், என்னுடைய லட்சியம் தொடரும் அப்படின்னு உருட்ட வேண்டிதான். உருட்டுனா கிடைக்க போகுது. இல்லை இவர் வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு செட் பண்ணுறாங்களா, அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்படி வந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இது நிலவிட்டு இருக்கா? அதில் ஏமாற்றம் அடைஞ்சது ஒரு ஐடியா இல்லாமல் பண்ணது என்ன கேட்டால் திமுக தான் சொல்லுவேன். விஜய் இந்த மாதிரிலாம் அடித்தா ஓடி போயிடுவாருன்றது இப்போ தான் அவருக்கு லேட்டாக தான் புரியுது அவர்களுக்கு. ஆகா ரொம்ப அடிச்சிட்டோமோ. ஒரு படத்தில் ஸ்டாம்பெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு கோட்டர் வாங்கிட்டு வான்னு வடிவேல் கொடுத்த போது அப்படியே சரத்குமார் ஒரு மரம் முறைச்சிட்டு போவாப்புல. என்னடா நேராக மூஞ்சி கர்ண கொடூரமாக மாறிட்டு போகுது, ரொம்ப தான் சோதிச்சிட்டோமோ, சோதிப்போம் போவோம் அப்படின்னு அப்படிலாம் வடிவேல். அந்த மாதிரி போட்டு அடின்னு அடித்த உடனே ஒரு ஆளை ஓரளவு தானே அடி தாங்குவான். இடி தாங்கினா ஓரளவு தான் தாங்குவான். அதுலேயும் விஜய் போன்றவர்கள் எல்லாமே பாசிட்டிவாக பார்த்துட்டு வந்தவங்க. நீங்கள் லைட்டாக அடித்தோடனே ஒருத்தன் தெரிச்சு ஓட்டாப்புல 5 நெஞ்சர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. இன்னொருத்தர் டெல்லியில் போய் உட்காந்துக்கிறாரு. இன்னொருத்தர் உனக்கு ஒன்றுமே இல்லையா அவன் மேலே அப்படின்னா கூட அவர் ஓரம் ஒழிஞ்சு உட்காந்துக்கிறாரு. நிர்மல்குமார் மதுரையில் இருக்கார், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவர்கள் எல்லோருமே தெரிச்சு ஓடணுன்னு விஜய்க்கு என்ன தோணும்? அப்போ இதுதான் அதோட உள்ள நம்ம கட்சியினுடைய நிலை இவ்வளோதான் இருக்குது. ஆமாம், நம்ம சிஎம்லாம் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிருப்பார். இப்போ எப்படி தெரியாமல் இருக்கும்? இந்த கட்டமைப்புன்னு சொன்னோம்ல, அந்த கட்டமைப்பு இட்டுன்னு போய் விடுறதுன்னா இட்டுன்னு போய் முட்டு சந்திரில் விட்டு போயிட்டீங்க. சங்கத்தை கலைஞப்பானில் கலைச்சி ஓடிட்டீங்க. அப்போ அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இதை வச்சுக்கிட்டு 234 தொகுதியில் நம்ம எப்படி தனிச்சு போட்டிட முடியும்? பிரச்சாரம் பண்ணணும். இனி பிரச்சாரத்துக்கு நம்மளை ரொம்ப நெருக்கிடுவாங்க. வேட்பாளர் தேர்வு பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிட்டோம்னா சிக்கலாக போயிடும், அசிங்கமாகிடும். அதோடு நம்மளை விட்டு நசிக்கிடுவாங்க. ஏதோ ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும். ஒருவேளை டிஎம்கே மறுபடியும் வந்துச்சுன்னா நம்ம திரைவாழ்வையும் சேர்த்து முடிச்சு விட்ருவாங்க. அதனால் நம்ம இந்த நேரத்தில் நம்ம இவரோட கைகோர்த்து முதல்ல முதல் எதிரியை முடிப்போம், அப்புறம் மற்றதை பார்த்துக்குவோம். 2029 எம்பி இவங்களோடய நின்று ஒரு 5 எம்பி 6 எம்பி வாங்கினா கூட 2030 வெளியில் வந்துட்டு கூட ஒரு நமக்கு எல்லா அனுபவம் கிடச்சிருக்கும். அப்போது நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தால் என்ன கேட்டால் நல்ல முடிவு, புத்திசாலித்தனமான முடிவு. இவர்கள் உட்காந்து புலம்புவாங்க. அந்த சொல்கிறார்ல டிடிவி, நரித்தனம் செய்கிறான்னா நாட்டாமத்தனம் செய்கிறாங்களோ. எண்ட் ஆஃப் தி டே யாருக்கு வெற்றி? அதான் கணக்கு. நரித்தனம் தான் பண்ணார். கலைஞர் மட்டும் நரித்தனம் பண்ணலையா? 2009 99 2004 வரைக்கும் இருந்துட்டு இலாகா இல்லாத அமைச்சராக அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் இறந்த உடனே வாஜ்பாயே மரியாதை செலுத்துறாரு. விட்டு புடரில் கதை சாத்துற மாதிரி இப்படி விட்டு கூட்டணி கட்டுன்னு சொல்லிட்டு காங்கிரஸோட கை கொத்தார்ல. அடுத்து 10 வருஷம் காங்கிரஸோட இருந்தார். அதுக்கு பேர் என்னது? நன்றி உள்ளத்தனமா நரித்தனமா? நரித்தனம் தானே. இப்போ எடப்பாடி சொல்கிற மாதிரி தான் அரசியல் பணம் தான் வந்திருக்கும், அவியல் பணம் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் அது அவங்க சொன்ன வசனம். அதே வசனம் இப்போ திரும்புது. அப்போ அவியல் பண்ண யாரும் வரல, இதில் அரசியல் பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கே இதே நிலைமை வருது, நாளைக்கு இவர்கள் ஆட்டம் ஓவர் ஆட்டமாக இருக்குது ஏடிஎம்கேனா, இதே விஜய் டிஎம்கே வருதுன்னா கை கோக்கிற தயாராக இருப்பாங்க. இல்லை மக்களை ஏற்றுப்பாங்களா சார்? ஒன்று அரசியலுக்கு எதிரி, கொள்கை எதிரின்லாம் சொல்கிறாரு, திரும்ப அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாதிரி சேராருன்னா இவர் எப்படி நினைப்பாங்க? யாரை? விஜய. ஏங்க புது கட்சி தானேங்க.
ஜெயலலிதாவை தடுமாறலையா? தடுமாறிட்டு 96 தடுமாறிட்டு 98 அதுக்குள்ளே அவங்க இது பண்ணி 96 ஜெயலலிதாவையே தோற்கடித்தவர்கள் யார்? கட்சி தோக்கலை, ஜெயலலிதாவும் சேர்ந்து தோற்று போயிட்டாங்க. அவ்வளோ ஒரு கோபம் எல்லார் மேலேயும் இருந்தது. அதோடு விட்டுருக்கலாம், கம்முன்னு ஆட்சியை பண்ணியிருக்கலாம். ஜெயலலிதா அதை உள்ளே வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து பொருளாக எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க நினச்சிக்கிறாங்க ஜெயலலிதா அசிங்கமாச்சு அப்படி இப்படின்னு. கிடையாது, ஜனங்களுக்கு இறக்கம் வந்து ஒரு பொம்பளை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்க. 28 நாள் ஜெயிலில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டு யார் வீட்லையா படம் இல்லை, யார் வீட்லையா செருப்பு இருக்காது, யார் வீட்லையா நகை இருக்காது, இந்த மாதிரி போகிறாங்கன்னா ஒரு இறக்கம் மாறுது. டக்குன்னு கூட்டணி வைக்கிறாங்க பிஜேபியோட. இவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சு வைட்டாக நிற்கிறாங்க. ரஜினி மறுபடியும் வர்றாரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு, ஊன்னு ஊதுறாரு. அந்த சங்கு இந்த சைடு ஊதிட்டாரு. 30 சீட்டு ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க 98. அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 96 வெறுத்த மக்கள் ஜெயலலிதாவுக்கு 98 அவ்வளோ ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. 2 வருஷத்துல என்ன அவ்வளோ கோபம் இல்லை? அவங்க தொடர்ந்து நின்றுட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இவரும் நிற்பாரா அப்படிங்கிற கேள்வி தானே சார் வருது. நிற்கணுங்க, ஒரு விஷயத்துக்கு ஓடுறாரு, இவர் எப்படி நம்ம தலைவனா நிற்கணுன்றது தான் அரசியல், நிற்கணுன்றது தான் அரசியல். இது இந்த அரசியல் யாரும் இப்போ பார்க்காத அரசியல் இது. இந்த மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு என்னன்னா மீம்ஸு இல்லை. நான் அதை ஒன்று பார்த்தேன், கட்சியில் தலைமறைவாகி நான் பார்த்துருக்கேன், கட்சியே தலைமறைவானது இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்க. கட்சியே தலைமறைனா தலைவர் வீட்டில் தானே இருக்காரு. இன்னும் ஒரு நாள் கேட்டால் ஒரு படி மேலே போய் எம்எல் நடவடிக்கை எடுக்கணும், இங்கே தான் இருப்பேன்றாரு. அந்த வகையில் விஜயோடைய தைரியத்தை பாராட்டலாம்ல. இவர்கள் தானே ஓடி ஒழிகிறாங்க. ஆதவ் கூட டெல்லியில் தானே இருக்கார், அவர் ஒன்றும் தலைமறைவாகலையே. நிர்மல்குமார் இருக்கார், தலைமறைவாகலையே. அருண்ராஜ் அவர் பாவம், அவர் ஒன்றும் கிடையாது. அவர் இந்த டீம் வந்தோடனே அவர் வெளியே அனுப்பிச்சிச்சு. நீ வாட்டில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பேசி வருவாயாக, அவ்விதம் நீ செய்தி வந்தாயானால் உனக்கு நாங்கள் ஏதாவது செய்வோம் அப்படின்ற மாதிரி அவர் தொத்தி விட்டாங்க. அதனால் அவர் வெளியிலே சுற்றினுக்கிறாரு. அவர் ஒரு பிஜேபி பி டீம் வேறு சுற்றினுக்கிறாங்க. அதனால் அவர் மோகன் ராஜா யாருமே சேர்த்துக்கல. அது லாஸ்ட் பெஞ்சு லேட் கமரா வருவார், துணை பொதுச் செயலாளர் சார், என்ன வேணா இருக்கட்டும். அதுன்னு அப்போ அப்படி சுற்றினுக்கிறாரு. இந்த டீம் வந்து ஒன்றுக்கு ஒன்று பகையும் ஒன்றுக்கு ஒன்று உறவும் அப்படின்ற மாதிரி தான் சுற்றி இருந்தது. யார்? ஆதவ், இந்த ஜானு, புஷி, இதெல்லாம் பகையும் இருக்கும் உறவும் இருக்கும். இந்த பார்த்துட்டீங்கன்னா சொந்தக்காரங்களாக இருப்பான். இல்லை அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா புதுசாக ஏதோ கார்லாம் வாங்கிருன்னு கேள்விப்பட்டேன், எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த காரு வாங்கினதெல்லாம் அப்படின்ட்டு. தப்பா காருக்கெல்லாம் வாங்கிட்டான், எப்படி இருந்தால் தெரியுமா ஒரு காலில் என் வீட்டிலாம் வந்து நின்றுக்கிறான் அப்படின்னு பேசுறது. அந்த மாதிரி தான் ஒரு உறவு ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ இவர்கள் எல்லாம் சதறி ஓடுறாங்கலாம். இவர் விஜய் இந்த பேட்டி அளிக்காததை தவிர நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள். பேட்டி அளிக்காமல் வந்தது தவிர வேறு ஏதாவது சொல்லுங்கள் விஜய்க்கு. இல்லை போனதே தவறு தானே. போனது தவறுனா நீ அதானே ஃபஸ்ட் டைம் நடக்குது. நான் எதிர்பார்த்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா போனார். இல்லை சார், ஒரு வாரம் கழிச்சு வராருல சார். அந்த ஒரு வாரத்தில் ஒரு 3வது நாள் 4வது நாள் வந்திருக்கலாம்ல. ஏங்க ஒரு மாதம் கழிச்சு வந்து வீடியோ அதுலேயும் மன்னிப்பு கேட்கல, அதுதான் நீங்கள் பிரச்சனையாக இருக்குது. அதுதாங்க அவங்களுடைய பக்குவமின்மைன்ற, அதுதான் சொல்கிறேன். பக்குவமின்மை. அந்த வேர்ட்ஸ் நீங்கள் போக்கெல்லாம் மாற்றிக்கணும். சிஎம் சார் பழி வாங்குறீங்களா அப்படிங்கிறாரு. ஆமாம், என்னப்போ வேற என்ன சொல்லுவாங்க ஒரு கட்சி தலைவர் பழி வாங்கினாரு. ஆமாம், இதோ இப்போ பண்ணுறீங்களா ஃபுல்லாக மீடியா விட்டு எல்லாத்தையும் விட்டு அடிக்கிறீங்களா, அதுக்கு பேர் என்னது? பழி வாங்குறது தானே. ஏம்பா நடந்துச்சு, அவன் மேலே வழக்கு போட்டாச்சு அப்படின்னு சும்மாவா இருந்தீங்க? ஓட ஓட தெருமோன வரைக்கும் தொத்தியில் அடிக்கிறீங்க. ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால்ன்ற மாதிரி ஓடினால் எல்லைக்கே ஓடிவிட்டார். விஜய் சாரோ அவங்க பொதுச் செயலாளர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அது முடிஞ்சிடணும் சார். அவங்க இல்லாததான் இங்கே பிரச்சனை. நமக்கு தான் பிரஸ் மீட்டே அலர்ஜி ஆச்சே. நான் தான் சொல்கிறேன், இம்மெச்சூர் பார்ட்டி இது. இந்த மாதிரி வாழ்க்கையில் இதுங்கெல்லாம் அப்படியே சந்தோஷமாக போயிடும். இட்டாந்து விட்டு ரோட் ஷோனா நடத்துவானாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் பிரச்சாரம் பரப்புரைக்கு தானே போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு பேச வராதுன்றதை வச்சுக்கிட்டு ரோட் ஷோ நடத்துவானா? திரும்ப நீதிமன்றமே சொல்லியும் பண்ணுவீங்களா? 12 மணி 1 மணி 2 மணி 3 மணிக்கு போயிருந்தா கூட ஒன்றும் ஆயிருக்காது. அப்போது நீங்கள் 7 மணிக்கு போனீங்கன்னா இவ்வளோ கும்பல் இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது அதுக்கு ஏற்றாறு போல் நடந்துருக்கணும்ல. நீங்கள் இவர் போகலனாலும் அங்கே ஸ்டாம்ப் எடுத்தான். ஏன்னா அங்கே அப்படியே அலப்பாய ஆரம்பிச்சிச்சு, உள்ளுக்குள்ளே அப்போவே நடக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் போனோடனே இன்னும் கொஞ்சம் கூடுதல் நெரிசல் ஆகிடுச்சு. அதுக்கு இவர் சொல்கிற சப்ப காரணம் வண்டிக்குள்ளே உட்காந்துக்கினாரு, ஒழிஞ்சிக்கினாரு. அது நாங்கள் நீங்கள் உள்ளே போகிறான் ரெடி ஆகிட்டு மேலே வரணுன்னு உள்ளே எணிச்சு போயிட்டு தலைகளே வாரிட்டு பேப்பர்லாம் எடுத்து மறுபடியும் இந்தியனை காணமேன்னு மனப்பாடம் பண்ணிட்டு மேலே வரணும். அப்போ இதுக்கெல்லாம் நீ ஏன் வரல, ஏன் இங்கே உட்காரல, ஏன் நீ ஏன் வண்டி ஓட்டலன்னா கேட்டுருந்தா தெரியுதா இவர்களோட வாதம்லாம். அப்போ பிரச்சனை என்னென்னா இவர்களுடைய பலகீனம் ப்ரெஸ்ஸை பார்க்குறது, அதை பயன்படுத்துகிறாங்க. திடீர்னு வந்துடுறாருங்க நாளைக்கே மறுபடியும் ப்ரெஸ்ஸையே பார்த்து நான் சொல்கிறேன் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க?
நான் இதை எதிர்பார்க்கல. என்னுடைய சொந்தங்கள் உயிரிழந்தது எனக்கு ஒரு வாரமாக மனவேதனை சார். பாதி பேர் பேச மாட்டாங்க. நான் வந்து என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் அழுதுருவணும்னு எனக்கு உடஞ்சிருவணும்னு எனக்கு எதுவாக இருந்தது. என் மனதை தேத்தி தான் இப்போ நான் வந்திருக்கேன். இந்த காலதாமதுக்கு என்னை மன்னிக்கணும். ஒவ்வொருத்தருடைய பாதம் தொட்டு நான் கேட்குறேன். அந்த குடும்பத்தோட இப்படிலாம் பேசினா முடிஞ்சிச்சுங்க கதை. இதே சீமான் சாரும் பண்ணார், நடிச்சு காமிக்கார் இப்படி பேசுங்க அப்படின்னு. ஆமாம், அதை தான் நானும் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணணும். அரசியலுக்கு வந்துட்டு அதெல்லாம் பண்ணுங்க. வைகோவை பார்த்து கற்றுங்கன்றேன். பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க. ஐயோகோ ஐயோகோ தலைவரே கலைஞரே என்னை போய் ஐயோயோ ஐயோயோன்னுவார். இந்த மாதிரி மேடையில் கண்ணீர் விட்டு கதறது இதெல்லாம். எம்ஜிஆர் தூக்கி 80ல் ஆட்சி எம்பி எலெக்ஷன் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% காங்கிரஸ். நல்லா புரிஞ்சிங்க. 48% டிஎம்கே ரெண்டாக உடையுது. 23% எம்ஜிஆர், 22% டிஎம்கே, 45% உடையுது. மீதி கொஞ்சம் சதறுது. காங்கிரஸ் அதே 30% இருக்காங்க. எம்பி எலெக்ஷன் வருது 80ல் 43%, 45% வாங்கி 37 இடங்கள் ஜெயிக்கிறார். யார்? டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி. எம்ஜிஆர் காட்டு வரல ரெட்டையில் 2 சீட்டுன்னு. டேய் 2 காட்டுனல்ல, அதுதான் 2 சீட்டுன்னு கிண்டல் பண்ணாங்க. தோத்துட்டார். உடனே கலைஞர் என்ன பண்ணுறாரு? மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிலாம் எழுதினவர் பேசினவர் ஆட்சியை கலைங்கன்றார். ஆட்சியை கலைச்சிங்கன்னா நம்ம ஆட்சி வந்துடும் அப்படின்றார். ஏன் அப்படி? எம்ஜிஆர்கிட்ட 23% தான் ஓட்டு இருக்குது. இந்த கம்யூனிஸ்டுகள் சேர்ந்தால் 27% தான் ஓட்டு இருக்குது. அப்போ சிபிஎம் சிபிஐலாம் அவங்க கூட இருக்காங்க. அதனால் நீங்கள் ஆட்சியை கலைச்சிங்கன்னா நம்ம வந்து 45% இந்த கணக்கெலாம் போடுறாங்க. அதனால் ஜெயிச்சிடலான்னு. அப்போ இந்திரா காந்தி கேட்குறாங்க, 30% ஓட்டு நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் 22% வச்சுருக்கீங்க, பாதிக்கு பாதி வச்சுக்கலாமா, சோடி போட்டுக்கோமா அப்படின்றாங்க. அவர் பார்க்குறாரு கலைஞர், எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், ஆனால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றார். ரைட்டுங்க, ரைட். 117 முதலமைச்சர் வேட்பாளர்னு இவர் சொல்ல. இன்றைக்கி அடிமை கிடிமை இவர் ஏன் சொல்லவில்லை முதலமைச்சர் வேட்பாளர்? அமித்ஷா வாயால் சொன்னாரா? இப்படிலாம் கேட்குறாங்கல்ல. இதே 80ல் நடந்தது. அன்றைக்கி இந்த மாதிரி எதிரில் உட்காந்துட்டுலாம் யாரும் கேட்கல. எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சோன்னா ஊர் ஊராக போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டார் எம்ஜிஆர். இந்த ராமச்சந்திரன் என்ன பண்ண, என்ன குற்றம் செய்தேன் இந்த ராமச்சந்திரன் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இங்கே இவர்கள் ரொம்ப தெம்பாக இருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளர் மூப்பனார் தான் அப்படின்ற மாதிரிலாம் போகுது. உடனே கலைஞர் போய் என்னங்க இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி எந்த சீட்டு எவ்வளோ வந்தாலும், டிஎம்கே கம்மியாக வந்து காங்கிரஸ் ஜாஸ்தி வந்தால் கூட சிஎம் வந்து கலைஞர் தான் அறிவிக்கிறாங்க. தேர்தலை சந்திக்கிறாங்க. 45% காங்கிரஸ் திமுக கூட்டணி, 28% 27% அதிமுக கூட்டணி. எம்ஜிஆர் போய் பேசுகிறாருல்ல, அப்படியே தலைகீழாகுது. 30% இந்த காங்கிரஸ், 20% வந்துடுது. அந்த 10% நீங்கள் வந்துடுது. ப்ளஸ்ஸு டிஎம்கே தப்பிச்சுக்குது, 22% அப்படியே இருக்காங்க. மற்ற ஜனதா கட்சி இது எல்லாம் சேர்ந்து ஜனதா கட்சி இப்படி 16%லேருந்து 4% ஆயிடுறாங்க. 8%லேருந்து 4% ஆகிறாங்க. சீமான் கட்சி மாதிரி இருந்தது. அது எல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் 40% கிட்ட வந்துடுறாரு, ஆட்சியை பிடிச்சிடுறாரு. தெரியுதா? அப்போ நீங்கள் ஜனங்க வந்து எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க மேலே சிம்பதி வந்துச்சுன்னா முடிஞ்சது. இப்போ விஜய் போய் ஊர் ஊராக நான் என்ன குற்றம் செஞ்சேன், இவர்கள் இந்த ஆட்சியை நீக்கணும்னு சொன்னது தப்பா, என்னை போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, என்னுடைய பொதுச் செயலாளர் அஞ்சா நெஞ்சன் அவரே தலைமறைவாகிற அளவுக்கு பண்ணிட்டீங்களே, அப்படி இப்படின்னா என்ன ஆகும்? அதனால் பிரச்சனை அவருக்கு கட்டமைப்பு இல்லை. அதனால் அவர் ஏடிஎம் கூட அந்த என்டிஏ கூட சேரலான்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை வந்து விட்டது. அநேகமாக அதை நோக்கி நகர்கிறார்கள். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.